ஆண்டவனாகிய சிவபெருமாள் பார்த்தார். கைலாசமே நடுங்கும் அளவுக்கு என்ன நடந்தது என்று வந்து பார்க்கும் போது உயர்ந்த மூங்கிலானது அப்படியே மூங்கில் மரம் வளர்ந்து கொண்டே கைலாசம் முழங்குது. இந்த மூங்கில் மரம் எப்படி வந்தது என்று ஆண்டவன் ஞானத்தால் அறிந்து பார்க்க அகஸ்திய மகாமுனிவரோ தென்பொதிகை தணிப்பதற்காக போனார் பாருங்க. அந்த ஒத்த பொதிகை மலையில இருந்து அகஸ்திய மகாமுனிவர் லிங்கத்தை வைத்து பூஜை செய்து வாராரு. அந்த லிங்கத்தில இருந்து ஒரு மூங்கில் மரமானது வளர்ந்து கொண்டே வருகின்றது என்று அறிந்தார். அதனால் இந்த மூங்கில் மரத்தை நாம இப்படியே விடக்கூடாது. அகஸ்தியருடைய தவத்திற்கு நாம் போய் வரம் கொடுத்தோமே ஆனால் அவர் தவத்தை முடித்து மீண்டும் கைலாசம் வந்துருவாரு. அதனால் அவர் கைலாசம் வரக்கூடாது. அவர் பூலோகத்துல இருந்தாதான் பூலோக மக்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும். அதனால் அவரை கைலாசம் வரவிடக் கூடாது. அவர் தவத்திருந்து வந்த இந்த மூங்கில் மரத்தில இருந்து நாமளே ஒரு பாலகனாக போய் அவதாரம் செய்ய வேண்டும் என்று அவருடைய தவத்தை நாம் கலைக்க வேண்டும். ஏன்னா பாலகனா பிறந்தாருன்னா தவம் முடிஞ்சது பாருங்க. ஏன்னா மீண்டும் மறுபடியும் தவம் இருப்பாரு தென்பொதிகை தணிப்பதற்காக. அப்ப அகஸ்திய மகாமுனிவர் கைலாசம் வரமாட்டார் என்று ஆண்டவனாகிய சிவபெருமாள் அந்த மூங்கில் மரத்திலே வந்து நானே ஒரு பாலகனாக வந்து பிறக்க வேண்டும் என்று தவம் இருந்து வந்த அந்த முனி மூங்கில்ல இருந்து வளர்ந்து வந்த மூங்கில் மரத்திலே இருந்து அந்த மூங்கில் மரத்தில் முனி கொப்பானது இரண்டாகவே வெடித்து அந்த கொப்பில இருந்து சடாமுடி பாரத்தோடும் கையிலே கச்சப்பர கமண்டலத்தோடும் ஆங்கார சொரூபத்தோடு வந்து அவதாரம் செய்த போது பார்த்தார் அகஸ்திய மகாமுனிவர், ஆண்டவா சிவபெருமாளே, நான் தென்பொதிகை தணிப்பதற்காகத்தான தவம் இருந்து வந்தேன். ஆனால் தவம் இருந்து வரக்கூடிய வேளையில மூங்கில் மரமானது வளர்ந்து வந்தது. அந்த மூங்கில் மரத்திலே முனி கொப்பானது இரண்டாகவே வெடித்து சடாமுடி பாரத்தோடும் ஆண்டி போல் வடிவத்தை கொண்டு ஈஸ்வரர் நீங்களே வந்து அவதாரம் செய்ததனால நீ மூங்கில் கொப்பிலே வந்து அவதாரம் செய்ததாலையும் சடாமுடி பாரத்தோடு வந்து அவதாரம் செய்ததாலையும் ஆண்டி போல் வடிவத்தை கொண்டு ஈஸ்வரனே வந்து அவதாரம் செய்ததனாலையும் ஐயா முனியாண்டி முனியா